செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் SSI கொலை வழக்கில் 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவரை தேடும் பணியின் போது என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து இருக்கக்கூடிய குடிமங்கலம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தந்தை மகன்களுக்கு இடையில் அடிதடி என்ற ஒரு தகவலானது 100 எண்ணுக்கு அழைத்து சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த SSI சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சண்முகவேல் என்பவர் உடனடியாக அங்கு செல்வதற்கு அனுப்பப்பட்டார். அருகில் இருந்த அவரும் அங்கு சென்று பார்த்தபொழுது தந்தையாக இருக்கக்கூடிய மூர்த்தி என்பவரை அவரது மகன் தங்கபாண்டி என்பவர் தாக்கியதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் சமாதானப்படுத்தி பிரித்த சண்முகவேல் மூர்த்தி காயமடைந்திருந்ததால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸிற்கு அழைத்திருந்தார். மேலும் தந்தையை தாக்கியதாக கூறப்பட்ட தங்கபாண்டி என்பவரை கைது செய்யவும் முற்பட்டார். மணிகண்டன் என்பவர், அவரது சகோதரராக இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவர், போலீசார் தங்களது விஷயத்தில் தலையிடுவதை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. எனினும் போலீசார் அவரை கைது செய்வதில் மும்முரமாக இருந்த காரணத்தினால் அவர் சாதாரணமாக திரும்பி நின்று இருந்த பொழுது பின்பக்கமாக அரிவாளை எடுத்து வந்து அவர் மீது வெட்டினார். இதில் தப்பித்து ஓட முயன்ற பொழுது அவரது கழுத்து, தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டி அவரை கொலை செய்தனர். இதில் 3 பேரும் சேர்ந்து அவரை வெட்டி கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் தமிழக DGP, மேற்கு மண்டல IG என அனைவரும் சண்முகவேல் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவமானது காவல்துறை தரப்பில் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தந்தை மூர்த்தி மற்றும் தங்கபாண்டி என்ற இருவர் திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் மணிகண்டன் என்பவர் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் இவர் சம்பவம் நடைபெற்ற குடிமங்கலம் சிக்கனூர் அருகே இருக்கக்கூடிய உப்பாறு என்ற பகுதியில் பதுங்கியிருந்ததாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்து சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது அவர் போலீசாரை அரிவாளால் தாக்க முயன்றார். சரவணகுமார் என்பவரை, அதாவது SI சரவணகுமார் என்பவரை அவர் அரிவாளால் தாக்கி காயம் ஏற்படுத்தியதை தொடர்ந்து அவர் மீது துப்பாக்கி சூடானது போலீசார் நடத்தியிருக்கின்றனர். இதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்திருக்கக்கூடிய SI சரவணகுமாரை தற்பொழுது உடுமலை மருத்துவமனையில் அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. காயத்ரி. பாலாஜி பாஸ்கர், தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில இந்த தேடுதல் பணியில எத்தனை காவலர்கள் ஈடுபட்டிருந்தார்கள்? காவலர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா இந்த என்கவுண்டரின் போது? லாவண்யா, அதாவது அவர் முதல் கட்டமாக இவர் அந்த அதே சேம், அதாவது குடிமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கனூர் பகுதியில் இருக்கும் அந்த தோட்டத்தில் தான் நேற்று அந்த சம்பவமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இவர் அந்த சிக்கனூர் பகுதியில் ஏதேனும் இடங்களில் ஒளிந்திருக்கிறா அல்லது இவர்களது சொந்த ஊருக்கு சென்று, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் இவர்களது சொந்த ஊர் என சொல்லப்பட்டது, திண்டுக்கல் மாவட்டத்தில் பதுங்கி இருக்கிறாரா என 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. ஒவ்வொரு தனிப்படையிலும் 7 போலீசார் முதல் 11 போலீசார் வரையிலும் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்த சூழ்நிலையில் இவர் அந்த சம்பவ இடத்தின் அருகிலேயே, அதாவது சிக்கனூர் அருகில் இருக்கக்கூடிய உப்பாறு ஓடையிலேயே இவர் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து முதற்கட்டமாக அந்த பகுதிக்கு 7 போலீசார் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரை பிடித்து அங்கிருந்து அழைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை முதலில் தாக்கியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக அவர் மீது வேறு வழியின்றி துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காரணத்தினால் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.